Accounts Test for Subordinate Officers Part 1 Test Code 124 Class 2 Class 1ல வந்து நம்ம ஊதிய உயர்வு விதிகள் பார்த்தோம். Class 2ல வந்து ஊதிய உயர்வு விதிகளில் ஒரு சம் அதை பேஸ் பண்ணி ஒரு சம் பார்க்கலாம். 12/8/2011 முதல் அடிப்படை ஊதியமாக 27,520 பெற்று வந்த அலுவலர் 1/10/2011 முதல் 3 நாட்கள் தற்செயல் விடுப்பும் 5/10/2013 முதல் 10 நாட்கள் ஈட்டிய விடுப்பும் அதன் தொடர்ச்சியாக 15 நாட்கள் மருத்துவ சான்றுடனான ஊதியமில்லா விடுப்பும் 5/10/2014 முதல் 1 மாதம் மருத்துவ சான்று இல்லாத ஊதியமில்லா விடுப்பும் அனுமதித்துள்ளார். இவருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஊதிய உயர்வினை முறைப்படுத்தி 2015ஆம் ஆண்டு ஊதிய உயர்வு தேதியினையும் அதையடுத்து அவருக்கு அளிக்கப்பட்ட ஊதிய தொகையினையும் குறிப்பிடுக. இப்போ இந்த சம் வந்து நான் ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன். டேட் ஆஃப் ஜாயினிங் எப்போன்னு கொடுத்துட்டு பேசிக் பே எவ்வளோ, சிஎல் எத்தனை நாள், இஎல் எத்தனை நாள், எல்எல்பி வித் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட எத்தனை நாள், எல்எல்பி வித்தவுட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட எத்தனை நாளுங்கிறதெல்லாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன் ஷார்ட்டாக. இப்போ பார்த்தோம்னா இப்போ தான் கால்குலேஷனுக்குள்ளே நம்ம போகிறோம். இப்போது ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி 2014 இவர் ஜாயின் பண்ணியிருக்காருன்னா அடுத்த ஊதிய உயர்வு இவருக்கு எப்போ கிடைக்கணும்? 2012 கிடைக்கணும். முறைப்படுத்தப்பட்ட தேதி எப்போ? ஆகஸ்ட்டில் ஜாயின் பண்ணியிருக்காருன்னா ஜூலையில் இல்லைங்களா? ஜூலை 1, 2012ஆம் ஆண்டு அவருக்கு முதல் ஊதிய உயர்வு கொடுக்கணும். இந்த கேப்பில் இந்த ஆகஸ்ட் 12ஆம் தேதியிலிருந்து 2011 2012 ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் இந்த இடப்பட்ட கேப்பில் இவர் எப்பயாவது லீவ் போட்டிருக்காரான்னு நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். பார்த்தோம்னா 2011 3 நாட்கள் லீவ் போட்டிருக்காரு. அக்டோபர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து என்ன போட்டிருக்காருன்னா தற்செயல் விடுப்பு, அதாவது சிஎல் போட்டிருக்காரு. சிஎல் வந்து ஊதிய உயர்வை பாதிக்காது. அது வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்க்குன்னே வருஷத்தில் எத்தனை நாள்னு சொல்லி கொடுப்பாங்க, 12 நாட்கள் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. அதனால சிஎல் வந்து ஊதிய உயர்வை வந்து பாதிக்காது. அப்போது ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட்டு தடை இல்லாமல் ஜூலை 1, 2012ஆம் தேதியில் அவருக்கு கிடச்சிடும். எப்படின்னா அடிப்படை ஊதியத்துக்கு 3% போட்டு வர அமௌண்ட்டை ரவுண்ட் பண்ணி அடிப்படை ஊதியத்தோட ஆட் பண்ணுவோம். ரவுண்ட் பண்ணி கிடைச்ச அமௌண்ட்டை இல்லைங்களா? அப்படி ஆட் பண்ணும்போது கிடைக்கிறது 28,350 ரூபாய் கிடைக்குது. அது அவரோட ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். இப்போ செகண்ட் இன்க்ரிமெண்ட் பார்த்தோம்னா ஜூலை 1, 2013 அவருக்கு கொடுக்கணும். செகண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இன்க்ரிமெண்ட் கொடுத்த நாளில் இருந்து செகண்ட் இன்க்ரிமெண்ட் கொடுக்க வேண்டிய நாள் வரைக்கும் ஏதாவது லீவ் எடுத்திருக்கிறாரான்னு பார்க்கணும். இந்த செம்மை பொறுத்த வரைக்கும் 2012 ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து 2013 ஜூலை 1ஆம் தேதி வரைக்கும் எந்த லீவும் அவர் எடுக்காததால் எப்போதும் போல் முறைப்படுத்தப்பட்ட தேதியிலேயே அவருக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துருவாங்க. அதாவது 28,350 அவரோட ஊதியத்தோட 3% கொடுத்து வர்ற அமௌண்ட்டை ரவுண்ட் பண்ணி அடிப்படை ஊதியத்தோட ஆட் பண்ணும்போது 29,200 கிடைக்கிது. அது அவருடைய செகண்ட் இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். அடுத்து தேர்ட் இன்க்ரிமெண்ட் பார்த்தோம்னா ஜூலை 1, 2014 அவருக்கு கொடுக்கணும். அப்போது 2013 ஜூலை 1லேருந்து 2014 ஜூலை 1 வரைக்கும் ஏதாவது லீவ் எடுத்திருக்கிறாரான்னு பார்த்தோம்னா ஈட்டிய விடுப்பு, அதாவது இஎல் வந்து 10 நாள் எடுக்கிறாரு. 5/10/2013 10 நாளும் அது தொடர்ச்சியாக ஊதியமில்லா விடுப்பு மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோடு எடுக்கிறாரு 15 நாட்கள். அதனால் பார்த்தோம்னா இந்த இஎல்லும் எல்எல்பி வித் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோடு எடுக்கிற லீவும் எப்போவுமே ஊதிய உயர்வை பாதிக்காது. அதனால் இந்த 25 நாட்கள் வந்து அவரோட ஊதிய உயர்வை பாதிக்காததால் நம்ம எப்போதும் போல் நார்மலாக நம்ம ஊதிய உயர்வு கொடுத்துட்றோம். 29,200ஓட 3% போட்டு கிடைக்கிற அமௌண்ட்டை ரவுண்ட் பண்ணி அடிப்படை ஊதியத்தோடு ஆட் பண்ணும்போது 30,080 கிடைக்குது. அது அவருடைய 3வது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். இப்போது தேர்ட் இன்க்ரிமெண்ட் வந்து 1/7/2014 கிடைக்குதுன்னு பார்த்தோம். இப்போ ஃபோர்த் இன்க்ரிமெண்ட் எப்போ கிடைக்கணும்? 1/7/2015 கிடைக்கணும் இல்லையா? ஆனால் அப்போ கிடைக்காது. ஏன் கிடைக்காதுன்னா அவர்
5 அக்டோபர் 2014 இப்போ ஜூலை 1ஆம் தேதி 2014 இன்க்ரிமெண்ட் வாங்கிடுறாரு இல்லையா, தேர்ட் இன்க்ரிமெண்ட். அப்புறம் ஃபோர்த் இன்க்ரிமெண்ட்டுக்குள்ள வாங்குறதுக்குள்ளார அவர் வந்து அக்டோபர் மாதம் 5ஆம் தேதியிலேருந்து ஒரு மாதம் பக்கம் அவர் லாஸ் ஆஃப் பே எடுக்கிறாரு, மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லாமல் எடுக்கிறாரு. அதனால் அவருக்கு அந்த ஒரு மாதம் வந்து ஊதிய உயர்வு தள்ளி போகும் இல்லையா. அப்படி பார்த்தோம்னா 1/7/2015 அவருக்கு கிடைக்க வேண்டிய ஊதிய உயர்வு அப்போ கிடைக்காது. எப்போ கிடைக்கும்னா அந்த ஒரு மாதம் தள்ளி போய் 1/8/2015 தான் அவருக்கு 4வது இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். அதாவது 30,080 ஆன 3வது இன்க்ரிமெண்ட்டை 3% போட்டு கிடைக்கிற அமௌண்ட்டை ரவுண்ட் பண்ணி அடிப்படை ஊதியத்தோடு ஆட் பண்ணும்போது நமக்கு 30,990 ரூபா கிடைக்குது. அதுதான் அவருடைய 4வது இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும். அது எப்போ கிடைக்கும்னா ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி 2015 கிடைக்கும். ஒரு மாதம் தள்ளி கிடைக்குது, அதை கவனிச்சுக்கணும். இப்போ ஆன்சர் எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தோம்னா, முதல் ஊதிய உயர்வு அவருக்கு ஜூலை 1, 2012 கிடைக்குது. எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குதுன்றது போட்டுடணும். 2வது ஊதிய உயர்வு 2013 அதே முறைப்படுத்தப்பட்ட தேதியில் கரெக்டாக கிடச்சிருது, அந்த அமௌண்ட்டையும் போட்டுடணும். 3வது ஊதிய உயர்வும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் முறைப்படுத்தப்பட்ட தேதியிலேயே கிடச்சிருது, அதையும் போட்டுடணும். 4வது இன்க்ரிமெண்ட்டில் தான் ஒரு மாதம் தள்ளி போகுது இல்லையா, லாஸ் ஆஃப் பே வித்தவுட் மெடிக்கல் சர்டிஃபிகேட் இல்லையா, ஒரு மாதம் தள்ளி போகிறதால ஆகஸ்ட் 1, 2015 கிடைக்குது, அந்த அமௌண்ட்டையும் போட்டுடணும். இப்போது நம்ம நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் எப்போங்கிறது கொடுக்கணும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் எப்போன்னா ஜூலை 1, 2016 கிடைக்கணும் அவருக்கு. அந்த முறைப்படுத்தப்பட்ட தேதியிலே எந்த பிரச்சனை இல்லாமல் கிடைச்சிரும். ஏன்னா இவருக்கு வந்து லாஸ் ஆஃப் பே இல்லையா வித்தவுட் மெடிக்கல் சர்டிஃபிகேட்டோட, அதனால் அது ஒரு மாதம் தள்ளி போயிருந்தது 2015 முடிஞ்சது. அதுக்கப்புறம் 2016 எப்போதும் போல் அவருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைச்சிடணும். இந்த சம்மில் நம்ம ஊதிய உயர்வை வந்து முறைப்படுத்தியிருக்கோம் ஒவ்வொரு வருஷமும். அதை தவிர 2015ஆம் வருஷம் எந்த டேட்டில் அவருக்கு வந்து ஊதிய உயர்வு கிடச்சிருக்கும், எவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்குங்கிறது போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் 2016 எப்போ அவருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கணுங்கிறதும் போட்டிருக்கோம்.